ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஒரு வேத பகுதியை தியானிக்க விரும்புகிறேன். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்லப்படுகிறதை கவனிக்கும் பொழுது அதை கொண்டு மரணத்தை நாம் வரவழைக்க முடியும், அல்லது ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாக இருக்க முடியும், அல்லது நாம் சரியில்லாத ஒரு சூழ்நிலைக்கும் கடந்து போகலாம். நாம் நாவை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்திருக்கிறது. இன்னும் ஒரு இடத்துல வேத புஸ்தகம் அருமையாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 10:11 அப்படி இருக்கிறது. சரி, இந்த ஒரு மனிதனுடைய வாயில் ஜீவ ஊற்று இருக்கும் என்று சொன்னால், அவன் பேசும் பொழுது பாருங்க, ஜீவ வார்த்தைகள் தான் வெளியே வரும். அவன் பேசும் பொழுது நல்ல கிருபையுள்ள வார்த்தைகள், எப்படி இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்டு கிருபையுள்ள வார்த்தைகள் வந்ததோ அதுபோல கிருபையுள்ள வார்த்தைகள் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வாயில் ஜீவ ஊற்று இருக்குது அப்படின்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் வேதம் சொல்லுது, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்போது உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வாய்க்கு வரப்போகிறது. அந்த வாய்க்கு வரப்போகிறது அதை தான் அவன் பேச போகிறான். சில நேரங்களிலே நம்முடைய யோசனைகளிலிருந்து நம்ம பேச நினைப்போம், ஆனால் வேதம் அதை ஒத்துக்கொள்றதில்லை. எப்படின்னா, மனதில் நாம் சிந்திக்கிறோம், ஆனால் உதட்டிலிருந்து பிறக்கிற அந்த மறு உத்தரவு தேவன் தருகிறதா இருக்கும் பாருங்கள். ஆகவே இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம சிந்திக்க வேண்டும். உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படி பொங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையை அது குறிக்கிறது, பரிசுத்தாவின் வல்லமையை அது குறிக்கிறது, தேவனுடைய எசன்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அந்த மகத்துவமான பலனை குறிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வாயிலிருந்து நம்ம கிருபையுள்ள வார்த்தைகளை, ஜீவ ஊற்று நிறைந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவது அது இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்களேன். அதனால தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33 வருட வாழ்க்கையில் அவர் யாரையுமே கண்டம் பண்ணவில்லை. யாரையுமே அவர் கேவலமாய் அழிந்து போகும்படியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி யாரையும் அவர் திட்டவில்லை. அதற்கு பதிலாக கிருபையுள்ள வார்த்தைகளை தான் அவர் பேசினார். அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால தான் நம்ம வாயை நம்ம பழக்குவிக்கணும். எப்படி பழக்குவிக்கணும்? சமீபத்தில் ஒரு வாலிப பெண், அந்த பெண்ணை கூப்பிட்டு, ஏன் எப்போ பார்த்தாலும் உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையாக வருகிறது அப்படின்னு கேட்ட பொழுது, அந்த வாலிப பெண் சொன்ன காரியம், அது தன்னாலவே வந்து விடுகிறது, தன்னாலவே அது அப்படி பழகி போயிடுச்சு. அப்போ நம்ம வாயை பழக்க வைக்கிறதுக்காக வேதத்தில் பல வழிகள் இருக்குது பாருங்கள். நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். அதுதான் தகும் என்று வேதம் சொல்லி ஜெபம் செய்ய வேண்டும்.
அது மாத்திரம் அந்நிய பாஷைகளை நல்ல வாய் நிறைய பேச வேண்டும். பாட்டுகள் நல்ல பாட்டு பாட வேண்டும். உற்சாகமாக இருதயத்தில் நிறைந்து ஆவியில் நிறைந்து, அதே மாதிரி ஆண்டவரை நல்ல முழு மனதோடு பல வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்க வேண்டும். இப்படி வேத வசனங்களை சத்தமாய் பேச வேண்டும், சத்தமாய் நம்ம வாசிக்க வேண்டும், வாசித்து காட்ட வேண்டும். இப்படியாக நம்முடைய நாவு எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய வாய் ஆண்டவருக்குரிய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போது என்ன நடக்கும்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமையானது, ஜீவ தண்ணீர் உள்ள நதியானது புறப்பட்டு வருகிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. அருமையானவர்களே, ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் ஒருவர் இருந்தார். அவர் சிறு வயதில் அவருக்கு ஒரு பெரிய இருதயத்தில் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அந்த இருதய நோய் அவரை வாட்டி வதைத்தது. அந்நேரத்தில் அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை ருசிக்கவில்லை, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் வருத்தத்தோடு மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாடுறதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவருக்கு பேதுரு சொன்ன வார்த்தைகள் அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் வாசித்தார், அதை தியானித்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையுடைய உள்ளத்தில் பேசினார். அவர் சொன்னார், அப்படியானால் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு என்னுடைய அற்புத சுகத்தை சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்தது உண்மையானால், நான் குணமாயிட்டேன் என்பது உண்மையானால், நான் ஏன் எப்படி படுத்திருக்க வேண்டும்? நான் சுகமாயிட்டேன், ஐ ஆம் ஹீல்ட், நான் சுகமாயிட்டேன் என்று சொல்லி அவர் அன்றிலிருந்து சகஜமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தார். அவர் செய்ததெல்லாம் ஒன்று தான், வசனத்தை விசுவாசித்தார். அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை. நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்று அறிக்கை செய்ய 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 அவருடைய வாழ்க்கை மாறினது. அதுக்கப்புறம் 90 வயது வரைக்கும் அவர் வல்லமையான ஊழியங்களை நிறைவேற்றி விசுவாசத்தின் கோட்பாடுகளை அதிகமாய் போதித்து தேவனுடைய சரீரமாகிய திருச்சபையை அற்புதமாய் வழி நடத்தின ஒரு பாஸ்டராக, ஒரு போதகராக அவர் இருந்தார் என்பதை சொல்ல நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்ம கூட நம்முடைய வார்த்தைகளை நம்ம கவனமாய் நம்ம பயன்படுத்த வேண்டும். வேர்ட்ஸ் ஆர் அவர் டூல்ஸ். வார்த்தைகள் தான் நம்முடைய ஆயுதங்கள் அல்லது நம்முடைய தளவாடங்கள். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ அவரை மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் பூமியையும் அதன் நிறைவையும் படைக்கும் பொழுது என்னென்ன தளவாடங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவர் சொல்ல ஆனது, அவர் கட்டளையிட நின்றது. வார்த்தை தான். அவருடைய வாயின் வார்த்தைகளிலே அவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்தார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாமும் அப்படி இருக்க தான் விரும்புகிறோம். நல்ல முறையில் ரட்சிக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொண்ட ஜனமாக நாம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். நாங்கள் ஊழியத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எதையாவது எடுத்துகிட்டு போக சொன்னாரா ஆண்டவர்? கிடையவே கிடையாது. எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அருளப்படும். யூ கேன் கிரியேட் யுவர் டிசைரபிள் சிச்சுவேஷன். நீங்கள் விரும்புகிற ஒரு சூழ்நிலையை உங்கள் வாயின் வார்த்தையினாலே உருவாக்கி கொள்ள முடியும். அருமையானவர்களே, நம்ம ஆவியின் கனிகளால் நிறைந்திருப்பது அவசியம். ஆவியின் வரங்களால் நம்ம நிரம்பியிருக்கிறது அவசியம். பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் முக்கியமானதான். ஆனால் இதெல்லாம் நமக்கு உள்ளே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். நாம் நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறவைகள் ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய நாமத்தினால் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தை சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அது ஜீவனை கொண்டு வரும். உங்களை சுற்றிலும் சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொன்னால் உடனே நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு அதைரியமாய் பேசுகிறோடு சேர்ந்து பேச வேண்டாம். அதுக்கு பதிலாக எல்லாம் சரியாயிடும், எல்லாம் மாறிடும்,
எல்லாம் சரியாயிடும். உலகத்தின் பிள்ளைகள் கூட ஞானமாய் பேசுகிறாங்க, இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நாவின் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் பயன்படுத்தணும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வேலை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் தரப்போகிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ எடுக்கிற முயற்சிகள் எடுங்க. கர்த்தர் உங்கள் நாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து அது ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆகவே இந்த நாளில் உங்கள் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கும்படி தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வார்த்தைகள் இனி ஒருபோதும் தீமையானதை பேச வேண்டாம். நம்முடைய நாவை இனி ஒருபோதும் தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம், அருமையான வார்த்தைகளை பேசுவோம். அதுவே தீர்க்க தரிசனமாய் மாறிடும். கர்த்தர் அதை மாற்றுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு இந்த நாட்களிலே நம்ம ஜீவிக்கும் பொழுது இனி வருகிற ஒரு பயங்கரமான காலங்கள் எல்லாம் சாதாரணமாய் நம்ம ஜெயிக்க முடியும். சாதாரணமாய் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஆண்டவரே, நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இனி எங்கள் வார்த்தையை கவனமாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலாம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு மாபெரும் வித்தியாசம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி நடக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த பிள்ளைகள் விரும்புகிற வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுக்க போகிறேன் என்று நான் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்முடைய தியானங்களை கவனித்திருக்கிறார். நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் சந்தித்திருவார். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையாய் பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.